இத்தகைய சாதிமான திருமணம் என்கிற நிலைமை வருகிற போது அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுவது, எல்லோருடைய சம்மதத்தோடு நிறைவேற்றுவது என்பது மிக கடினமான ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சாதிமாக காதலிக்கிறார்கள் என்று சொன்னால், காதலித்து நாங்கள் இருபது விரும்புகிறோம், திருமணம் செய்து கொள்கிறோம் என்ற பெற்றோர்கள் சொல்லுகிற போது அதை சரி என்று இரண்டே எழுத்துக்களில் சரி என்று சொல்வதற்கு பதிலாக சாதி பார்த்து மதம் பார்த்து இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி காதலர்களை பிரிப்பது, திருமணத்தையே நிறுத்துவது, இல்லை என்றால் அதையும் தாண்டி பெற்ற குழந்தைகளை பலவிதமான முறைகளில் கொடுமைகளுக்கு உள்ளாக்குவது என்பதெல்லாம் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக சாதி ஆணவ முறைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. தினந்தோறும் எங்கேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. யாரோ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு தான் திருமணம் நடைபெறுகிறது. அதை சாதி இங்கே வந்தது. எங்களை போன்றவர்கள் எல்லாம் சாய் மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் சாய் மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு மாநில நேரத்தில் தான் திருமணம் நடைபெற்றது. அதனால குறித்த நேரத்தில் நடைபெற வேண்டும், திருமண நாளில் தான் நடைபெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு வன்முறைகளை நம்மளுக்குள்ளே உருவாக்கி கொண்டு அதற்கு அப்பால் 10 ஒன்றுக்கு பதிலாக 10 2க்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்காது, கரெக்டாக 10 1 காலி கட்டிடணும் என்றெல்லாம் இப்போதும். ஆனால் ஆட்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நேரம், எந்த 10 1 எடுக்கிறது, எந்த 10 2 எடுக்கிறது கேட்க இங்கே எவ்வளோ பேர் இங்கே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே நேரம் ஒருத்தர் 37 இருந்த வாழ்க்கையில் ஒருத்தர் 7 40 இருக்கும், ஒருத்தர் 7 35 இருக்கும். எந்த நேரத்தை கரெக்டாக 10 5 7 5 இப்படிலாம் ஜோசியக்காரர் கொடுத்துருக்காரு, அந்த நேரத்துக்கு தான் திருமணம் நடக்கணும் என்பது போன்ற இதெல்லாம் வந்து ஏன் சொல்றாங்க? நேரத்தில் எல்லாருக்கும் நேரம் நல்ல நேரம் தானே அப்படின்னு நினைப்பதற்கு பதிலாக முன்னோர்கள் சொல்லை பொண்ணை போல் போற்றுவது என்கிற பெயரில் அப்படியே கேள்வியை கேட்காமல் ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு போக்கு என்பது சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் அது உண்மையிலேயே நியாயமான ஏற்கத்தக்க அறிவியல் பூர்வமான காரணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை கடைபிடிப்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அறிவியலுக்கு புறம்பாக ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு அல்லது அறிவியல் நேரத்தில் நல்ல நேரம் கொடுத்திருக்காரு என்கிற முறையில் இத்தகைய பழக்க வழக்கங்களை எல்லா சாதியும், நான் குறிப்பிட்ட சாதி எல்லா சாதியிலும் இத்தகைய போக்குகள் என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அவை எல்லாவற்றையும் நகர்த்தக்கூடிய வகையிலே தான் இன்றைய தினம் மதன்ராஜ் சண்முகா அவர்களுடைய திருமணம் என்பது இங்கே நடைபெற இருக்கிறது என்ற மக்கள் சந்தேகம் தான் வேண்டாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1967ஆம் ஆண்டு இந்த மாதிரியான சமூகத்திற்கு சீர்திருத்தப்படி நடக்கக்கூடிய திருமணங்கள் செல்லும், சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்பதற்கான சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆகவே இத்தகைய திருமணங்கள் சட்டப்படி செல்லும். ஆகவே திருமணத்தை எங்களை போன்ற தலைவர்கள் நடத்துகிறோம். நீங்கள் பதிவாளர் அலுவலகத்தில் சென்று சட்டப்படி பதிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு சாதிக்குரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் நடைபெற்றால்தான் அது திருமணமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற நிலைமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடையாது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக குஜராத் உயர்நீதிமன்றம் இதை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது. அதாவது பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ததனால் மட்டும் அந்த திருமணம் செல்லாது, அதை திருமணம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி குஜராத் உயர்நீதிமன்றம் ஒரு மோசமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அவர் நீதிபதி சொல்வது என்பது எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்றால்தான் அது சட்டப்படி செல்லும். இல்லை என்று சொன்னால் அதை பதிவு செய்திருக்க காரணத்தினாலேயே அதை ஏற்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது என்பது ரொம்ப பிற்போக்குத்தனமானது. அப்படி என்றால் எதற்காக பதிவு செய்ய வேண்டும், பதிவாளர் அலுவலகம் இருக்க வேண்டும், அதற்கேற்ற பதிவாளர் இருக்க வேண்டும் என்கிற கேள்வியெல்லாம் எழுகிறது.